ரம்ஜான் அன்னைக்கு 4 பேர்த்துக்கு சமைச்சு போட்டுட்டு, ஈகை சொல்லுவாங்க இல்லையா? தானம் பண்ணி வாழணும். அதுதான் வந்து ரம்ஜானுடைய ஒரு 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 முக்கியமான ஒரு ஈவெண்ட். அன்னைக்கு நடந்த ஒரு இஷ்யூவை தான் பேச போகிறேன். இர்ஃபான் ஃபுட் ரிவ்யூவர் இல்லையா? அவரை பற்றி எல்லாருமே சோஷியல் மீடியாவில் உண்டுலன்னு பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு வரல. அது என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். சரியா? அவர் வந்து ஒரு உதவி பண்ண போகிறாரு. ஒரு பணமும் ஒரு பொருளும் எடுத்துகிட்டு போகிறாரு. காருக்குள்ள இருந்துக்கிட்டே பண்ண போகிறாரு. அப்போ நடக்கிற சில விஷயங்கள், இவங்க சிரித்து பேசினது, அது நிறைய பேர் இரிட்டேட்டிங் இருந்தது. இதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம ஊர்லெலாம் பல பழமொழிகள்லாம் இருக்கும். இந்த கை வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, உனக்கு தெரியாமல் உதவி செய்யணும், ஸோ சொன்னதை வந்து சொல்லி காட்டக்கூடாது, இப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ நான் ரீசெண்டாக நிறைய பேர்த்துக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சம்பவம் நடந்ததுனால அதையும் நான் சொல்ல முற்படுறேன். ஒரு உதவி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒரு உதவி பண்ணுவாங்க, அந்த உதவியை சொல்லி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா அவன் உதவி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்படி போகக்கூடாது. ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, ஒருத்தன்ட்ட உதவி கேட்பதே அவமானம், பிச்சை எடுப்பதே அவமானம். ஆனால் ஒருத்தன் வந்து கேட்டான், அப்போ நீ கொடுக்காம இருந்தீங்கன்னா அது அதை விட அவமானம். அதாவது நீ கொடுக்கும் இடத்திலிருந்து உன்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா, அது செய்யலை அப்படின்னா அது அதை விட அவமானமாக சொல்கிறாங்க. பட் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் நோன் இருக்குது. சப்போஸ் ஒருத்தன் கேட்குறாங்க, என்னால் கொடுக்குற இடத்துல இருக்க நான் கொடுக்குறேன். நான் கொடுக்கும்போது எவ்வளோ பெருந்தன்மையாக கொடுக்குறீங்க, எவ்வளோ நெகிழ்ச்சியாக கொடுக்குறீங்க, அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும். இவங்க வந்து உதவி பண்ணுறாங்க, நீ அதே மாதிரி ஃபீல் பண்ணணும். அதை இக்னோர் பண்ணி ஒரு மாதிரி நக்கல் பண்ணி நயாண்டி பண்ணி கிண்டல் பண்ணி கொடுக்குறதுக்கு கொடுக்காமல் இருந்தலாம். இந்த கேட்டகரியில் நடுவில் தான் வந்து இர்ஃபானுடைய இந்த சம்பவம் வருது. நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, ஒரு வசதியாக இருக்கீங்க, ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, பணம் உதவி பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு செயல் செய்யலாம், ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே மீண்டு வர்றதுக்கான உங்கள் பவரை யூஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ நான்லாம் ஜென்ரலாக என்ன செய்வேன், என்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா, உதவி கேட்குறவன் வந்து நம்மகிட்ட கேட்குறது எவ்வளோ கஷ்டப்படுவானோ அதை விட நான் அதிகமாக கஷ்டப்படுவேன் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா. என்கிட்ட நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்ச பிறகு சில பேர் நன்றி சொல்லலாம் வருவாங்க. ஸோ அந்த நன்றியை கூட நான் வந்து நேரில் வாங்கிக்கணும். நன்றினா நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள், பரவாயில்ல ஓகேன்றுவேன். இல்லை நேரில் பார்க்க நான் விரும்பவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, அது ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு சாதாரண மனிதன், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க, அப்போ கடவுள் வந்து இந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாருன்னா அப்போ நான் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் பெரிய ப்ரெஷராக எடுத்துக்குவேன். ஒருத்தவங்க கேட்டுட்டாங்கன்னா அதை நான் ரொம்ப இழிவாக எடுத்துக்க மாட்டேன். அது பயங்கர அவங்களை விட அதுதான் சொல்லுவாங்க தெரியுமா, ஒருத்தன் இப்படி கேட்குறான் அப்படின்னா நீ வந்து இப்படி கொடுக்குற இடத்துல இருக்கீங்கன்னா நீயும் இப்போ பணிந்து தான் அந்த கொடுக்கணும். வாங்குறவன் வந்து பணிந்து கேட்குற மாதிரி கொடுக்குறவனும் பணிந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதை வந்து மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், அதை ஹெல்ப்பும் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கிறது, ஒருத்தன் தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வந்துட்டு அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ வீடியோ எடுக்கிற தப்பு கிடையாது. கேட்டால் நான் பண்ணுறதுனால 4 பேர் மோட்டிவேட் ஆவாங்க, அவங்க 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்களிடமிருந்து தானம் வாங்குறாங்கல்ல, அந்த மக்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதை மாஸ்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன ஆகுனா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து இன்றைக்கி ஒரு வாங்கணுங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறான். அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி காலங்காலமாக வச்சுருக்குறோம். அப்போ மனசு எப்படி இருக்கும்? நீ சந்தோஷத்துக்கு நீ உன்னை ரெக்கார்ட் பண்ணிக்கிற, ஓகே, நீ கொடுக்குற, நீ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உனக்கு ஃபியூச்சரில் நீ பார்க்கும்போது அது வந்து வியர்டாக இருக்காது, அது வந்து பெருமையாக இருக்கும். ஆனால் அந்த கேட்குறான்ல, அவன் எவ்வளோ மனம் உடைஞ்சு மனம் இழந்து கை நீட்டி கேட்குறான். அதை நம்ம வீடியோ பண்ணி அதை போட்டு வச்சுக்கிட்டு அதை காலங்காலமாக அந்த சூழ்நிலை மாறலாம். அவனுக்கு இன்றைக்கி ஏதோ கேட்டுட்டாங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா அப்படி இருக்க போகிறதில்ல. அப்போ ஃப்யூச்சரில் அதை போய் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே வீடியோ பண்ணுறது தயவுசெய்து ஜாக்கிரதையாக வீடியோ பண்ணுங்கள். உங்களுடைய திமிருக்காக வீடியோ பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் வீடியோ பண்ணிக்கிங்க, ஆனால் உங்களோட உதவி கேட்குறவங்க ஃபீலிங்ஸையும் அதையும் கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு பல கோடி மக்கள் பார்ப்பாங்க. அவன் எத்தனை பேர்த்திட்ட வந்து பெருமையாக இருக்குன்னு நினைப்பான். அந்த பெருமையாக இருக்கிற அந்த வீடியோ பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ உதவி அப்படிங்கிறதே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நிறையா ஒருத்தன் தானம் கேட்குறான், உதவி கேட்குறான் அப்படின்னாலே ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. அதுக்கு ஏற்கனவே கடவுள் தள்ளிட்டார் அவன் அந்த இடத்துக்கு. ஸோ நம்மக்கிட்ட வரும்போது நம்மளும் இன்னொரு தர்ம சங்கடமான நிலையை தரக்கூடாது. இந்த மாதிரி வீடியோ எடுத்து எங்கேயாவது அப்லோட் பண்ணி அவனை மேற்கொண்டு வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டாம். அதான் சொல்கிறேன், இந்த கை கொடுப்பது இந்த கை தெரியக்கூடாதுன்னு ஒரு ஒப்புமைக்காக சொன்னது, ஒரு ஓமைக்காக சொன்னது. அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. கொடுக்குறவன் வந்து வாங்குறவனை விட மிக கஷ்டப்படணும், ப்ரெஷராக இருக்கணும். தனக்கிட்ட அவன் வந்துட்டானே, நம்மக்கிட்ட கேட்டுட்டானே, நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு கொடுக்கணும்.
நீங்கள் உங்களை பற்றி தம்பட்டம் அடிச்சுக்கிறது, பெருமை பண்ணிக்கிறது எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சொல்லிக்கலாமே சரியா, பப்ளிக்கில் வந்து அதை சொல்லக்கூடாது. இப்போ வந்து பப்ளிக் சொல்லவும் இல்லை, அதை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி சில செயல்பாடுகள் வந்து இருக்குது. ஸோ இர்ஃபானுடைய வீடியோ ஏன் எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு தடவை கிடையாது, அவர் பல தடவை இந்த மாதிரி வீடியோ போட்டு திருப்பி வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு தடவை 2 தடவை கேட்கலாம். தொடர்ந்து நான் மன்னிப்பு கேட்பேன், ஒவ்வொரு இன்ஸ்டும் நான் வந்து லேர்ன் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது தான் பிரச்சனை இருக்குது. நீ ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து பீப்புள் ஆர் வாட்சிங். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிரிப்பு, ஒரு நக்கல், நையாண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், அது இன்னொருத்தவங்க பெரிய பாதிப்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம எடுக்கிறோம் வீடியோ, ஒரு 100 ரூபா கொடுக்குறோம், 200 ரூபா கொடுக்குறோம், ஒரு 5000 ரூபா கொடுக்குறோம், 10,000 ரூபா கொடுக்குறோம். பிளான் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை எடுத்தோம்னா இவ்வளோ வியூஸ் வரும், இவ்வளோ பணம் வந்துடும், நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு கண்டென்ட்டுக்காக இந்த ஒரு மற்றவங்களுடைய இந்த இந்த நிலைமையை, அதாவது இழிவான நிலையா எனக்கு தெரியல, பணம் உதவி கேட்குறவங்கள கண்டென்ட்டுக்காக க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதை எடுத்து காசு பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்குற காசு எந்த விதத்துலேயுமே பெருமையாக இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் போடுறீங்க, அதை வந்து நீங்கள் வந்துட்டு காசு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் வரப்போகுது, இன்றைக்கி இவ்வளோ பேர் பேசுகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் போய் அதை ஷாப்பிங் போயிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லையே கொடுக்குறதெல்லாம் காட்ட தேவையில்லை, அந்த பீப்புள் ஃபேஸெல்லாம் காட்ட தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது, பாவமாக இருந்தது. பாவத்தை சம்பாதிக்காதீர்கள். உதவி செய்வதன் மூலம் நீங்கள் வந்து செல்வத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பெருமையை சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும், பாவத்தை சம்பாதிக்காதீங்க. இன்னொருத்தவங்க ஃபீலிங்ஸை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அசிங்கப்படுத்தி கிண்டல் பண்ணுறது வந்து பாவத்திற்கு இணையானது. எனக்கு தெரிஞ்ச அதுதான். தயவுசெய்து யாருமே செய்ய வேணாங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.